அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 5க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 50 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பண்ணாக்கா நம்ம 4 இயலுக்கான கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பண்ணாக்கா ஒவ்வொரு இயலில் இருக்கக்கூடிய அந்த இலக்கணம் மட்டும் தனியாக பண்ணாக்கா அந்த இலக்கணத்துலேருந்து வரக்கூடிய மோஸ்ட் பாசிபிள் கொஷின் வித் ஆன்சர்ஸும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் 4th யூனிட்டுக்கான இலக்கண வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பண்ணாக்கா இந்த 5th இயல் செய்யுளெல்லாம் வந்துடும், ப்ளஸ் தனியாக இலக்கணம் தனியாக வந்துடும். ஸோ ஆல்ரெடி 5 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி இயல் 5க்கான முதல் கொஷின். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறு ஒரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர் யார்? ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறு ஒரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர் யார்? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மனவை முஸ்தபா. ஆப்ஷன் பி மனவை முஸ்தபா. அடுத்து கொஷின் நம்பர் 2. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டுக்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என கூறியவர் யார்? உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டுக்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மு.கு. ஜெகநாத ராஜா. மு.கு. ஜெகநாத ராஜா. அடுத்து கொஷின் நம்பர் 3. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாது என்று கூறியவர் யார்? ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாது என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மு.கு. ஜெகநாத ராஜா. மு.கு. ஜெகநாத ராஜா. அடுத்து கொஷின் நம்பர் 4. மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை தொல்காப்பியர் எந்த இயலில் குறிப்பிட்டுள்ளார்? மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை தொல்காப்பியர் எந்த இயலில் குறிப்பிட்டுள்ளார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மரபியல். ஆப்ஷன் பி மரபியல். அடுத்து கொஷின் நம்பர் 5. கீதாஞ்சலி என்னும் கவிதை தொகுப்பினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? கீதாஞ்சலி என்னும் கவிதை தொகுப்பினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர். ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர். ராமாயணம் மகாபாரத தொன்மை செய்திகள் இடம்பெற்றுள்ள தமிழ் இலக்கியம் எது? ராமாயணம் மகாபாரத தொன்மை செய்திகள் இடம்பெற்றுள்ள தமிழ் இலக்கியம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சங்க இலக்கியம். ஆப்ஷன் டி சங்க இலக்கியம். அடுத்து கொஷின் நம்பர் 7. ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியை எந்த மொழியில் எழுதினார்? ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியை எந்த மொழியில் எழுதினார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வங்கமொழி. ஆப்ஷன் சி வங்கமொழி. அடுத்து கொஷின் நம்பர் 8. தமிழ் இருக்கை அமைந்துள்ள பல்கலைக்கழகம் எது? தமிழ் இருக்கை அமைந்துள்ள பல்கலைக்கழகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். ஆப்ஷன் பி ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். அடுத்து கொஷின் நம்பர் 9. 1949ஆம் ஆண்டு வால்காவில் இருந்து கங்கை வரை என்னும் நூல் டேஷ் என்பவரால் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. 1949ஆம் ஆண்டு வால்காவில் இருந்து கங்கை வரை என்னும் நூல் டேஷ் என்பவரால் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கணமுத்தையா. ஆப்ஷன் ஏ கணமுத்தையா. அடுத்து கொஷின் நம்பர் 10. மொழிபெயர்ப்பு முயற்சியில் ஈடுபட்டவை. மொழிபெயர்ப்பு முயற்சியில் ஈடுபட்டவை. இதெல்லாம் மொழிபெயர்ப்பு முயற்சியில் ஈடுபட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் இவை அனைத்தும். சாகித்ய அகாடமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம், இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? மொழிபெயர்ப்பு முயற்சியில் ஈடுபடுறாங்க. அடுத்து கொஷின் நம்பர் 11. வடமொழி கதையை தழுவி படைக்கப்படாத இலக்கியம் யாது? வடமொழி கதையை தழுவி படைக்கப்படாத இலக்கியம் யாது? நல்லா கவனிங்க, படைக்கப்படாத இலக்கியம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பெருங்கதை. ஆப்ஷன் ஏ பெருங்கதை. அடுத்து கொஷின் நம்பர் 12. மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி என்ன ஏற்படுகிறது? மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி என்ன ஏற்படுகிறது? இதற்கான சரியான விடை
ஆப்ஷன் சி மொழிவளம். ஆப்ஷன் சி மொழிவளம். அடுத்து கொஷின் நம்பர் 13. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடியவர் யார்? தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடியவர் யார்? இது செய்தல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார். ஆப்ஷன் பி பாரதியார். அடுத்த கொஷின் நம்பர் 14. நீதி வெண்பாவின் ஆசிரியர் யார்? நீதி வெண்பாவின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி காப்பா செய்குத்தம்பி பாவலர். காப்பா செய்குத்தம்பி பாவலர். அடுத்து கொஷின் நம்பர் 15. சதாவதனம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யார்? சதாவதனம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ காப்பா செய்குத்தம்பி பாவலர். ஆப்ஷன் ஏ காப்பா செய்குத்தம்பி பாவலர். அடுத்து கொஷின் நம்பர் 16. சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர் யார்? சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆன்சர் ஆப்ஷன் சி காப்பா செய்குத்தம்பி பாவலர். காப்பா செய்குத்தம்பி பாவலர். அடுத்து கொஷின் நம்பர் 17. காப்பா செய்குத்தம்பி பாவலர் பிறந்த ஊர்? காப்பா செய்குத்தம்பி பாவலர் பிறந்த ஊர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இடலாக்குடி. ஆப்ஷன் பி இடலாக்குடி. அடுத்து கொஷின் நம்பர் 18. சதாவதானி என பாராட்ட பெற்றவர் யார்? சதாவதானி என பாராட்டப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி காப்பா செய்குத்தம்பி பாவலர். காப்பா செய்குத்தம்பி பாவலர். அடுத்து கொஷின் நம்பர் 19. சதாவதானி என்பது என்ன? சதாவதானி என்பது என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுவது. 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுவது சதாவதானி. அடுத்து கொஷின் நம்பர் 20. செய்குத்தம்பி பாவலர் செய்குத்தம்பி பாவலர் செய்யுள். இது செய்யுள். செய்குத்தம்பி பாவலர் செய்யுள் இயற்றும் திறன் பெற்ற வயது என்ன? செய்குத்தம்பி பாவலர் செய்யுள் இயற்றும் திறன் பெற்ற வயது என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 15. ஆப்ஷன் டி 15. அடுத்து கொஷின் நம்பர் 21. கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறும் இலக்கியம் எது? கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறும் இலக்கியம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சங்க இலக்கியம். ஆப்ஷன் ஏ சங்க இலக்கியம். அடுத்து கொஷின் நம்பர் 22. திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் யார்? திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பரஞ்சோதி முனிவர். ஆப்ஷன் பி பரஞ்சோதி முனிவர். அடுத்து கொஷின் நம்பர் 23. திருவிளையாடல் புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? திருவிளையாடல் புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 3 காண்டங்களை உடையது. ஆப்ஷன் டி 3 காண்டங்களை உடையது. அடுத்து கொஷின் நம்பர் 24. பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர்? பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ திருமறைக்காடு. ஆப்ஷன் ஏ திருமறைக்காடு. அடுத்து கொஷின் நம்பர் 25. திருவிளையாடற் புராணம் எதை முதற்கொண்டு கூறப்பட்டு வருகிறது? திருவிளையாடற் புராணம் எதை முதற்கொண்டு கூறப்பட்டு வருகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். அடுத்து கொஷின் நம்பர் 26. வேதாரண்ய புராணத்தின் ஆசிரியர் யார்? வேதாரண்ய புராணத்தின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பரஞ்சோதி முனிவர். ஆப்ஷன் டி பரஞ்சோதி முனிவர். அடுத்து கொஷின் நம்பர் 27. மதுரை பதிற்று பத்தந்தாதி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? மதுரை பதிற்று பத்தந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பரஞ்சோதி முனிவர். ஆப்ஷன் ஏ பரஞ்சோதி முனிவர்.
அடுத்த கொஷின் நம்பர் 28. மாசற விசிந்த வார்ப்புரு வல்பின் என்று பாடியவர் யார்? மாசற விசிந்த வார்ப்புரு வல்பின் என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மோசிகேரனார். ஆப்ஷன் ஏ மோசிகேரனார். அடுத்து கொஷின் நம்பர் 29. மோசிகேரனாருக்கு கவரி வீசிய மன்னன் யார்? மோசிகேரனாருக்கு கவரி வீசிய மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. அடுத்து கொஷின் நம்பர் 30. கபிலரின் நண்பர் யார்? கபிலரின் நண்பர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இடைக்காடனார். ஆப்ஷன் சி இடைக்காடனார். அடுத்து கொஷின் நம்பர் 31. திருவிளையாடல் புராணத்தின் படலங்களின் எண்ணிக்கை. திருவிளையாடல் புராணத்தின் படலங்களின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 64. ஆப்ஷன் பி 64. அடுத்து கொஷின் நம்பர் 32. வேப்பமாலை அணிந்த மன்னன் யார்? வேப்பமாலை அணிந்த மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பல்லவன். ஆப்ஷன் சி பல்லவன். டீச்சர்ஸ் இது வந்து பண்ணாங்க ஸ்பெல்லிங் டைப்பிங் மிஸ்டேக்கு, பல்லவன். அடுத்து கொஷின் நம்பர் 33. இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெறும் காண்டம் எது? இது வந்து படலம். இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெறும் காண்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திரு ஆலவாய் காண்டம். ஆப்ஷன் டி திரு ஆலவாய் காண்டம். அடுத்து கொஷின் நம்பர் 34. இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் எது? இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 56. ஆப்ஷன் பி 56. அடுத்து கொஷின் நம்பர் 35. குலசேகர பாண்டியன் எந்த நாட்டை ஆட்சி புரிந்தான்? குலசேகர பாண்டியன் எந்த நாட்டை ஆட்சி புரிந்தான்? குலசேகர பாண்டியன் எந்த நாட்டை ஆட்சி புரிந்தான்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பாண்டிய நாடு. ஆப்ஷன் ஏ பாண்டிய நாடு. அடுத்து கொஷின் நம்பர் 36. குசேல பாண்டியன் எம்மொழியில் சிறந்து விளங்கினார்? குசேல பாண்டியன் எம்மொழியில் சிறந்து விளங்கினார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தமிழ் மொழி. ஆப்ஷன் டி தமிழ் மொழி. அடுத்து கொஷின் நம்பர் 37. கலிந்த பெரும் கேள்வியினான் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? கலிந்த பெரும் கேள்வியினான் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குசேல பாண்டியன். ஆப்ஷன் சி குசேல பாண்டியன். அடுத்து கொஷின் நம்பர் 38. உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் யார்? உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கமலாலயன். ஆப்ஷன் பி கமலாலயன். அடுத்து கொஷின் நம்பர் 39. கமலாலயன் அவர்களின் இயற்பெயர் யாது? கமலாலயன் அவர்களின் இயற்பெயர் யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வே குணசேகரன். ஆப்ஷன் டி வே குணசேகரன். அடுத்து கொஷின் நம்பர் 40. குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கியவர் யார்? குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மேரி மெக்லியோட் பெத்யூன். மேரி மெக்லியோட் பெத்யூன். அடுத்து கொஷின் நம்பர் 41. வயது வந்தோர் கல்வி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் யார்? வயது வந்தோர் கல்வி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கமலாலயன். ஆப்ஷன் பி கமலாலயன். அடுத்து கொஷின் நம்பர் 43. கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் யார்? கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மெக்லியோட் பெத்யூன். மெக்லியோட் பெத்யூன். அடுத்து கொஷின் நம்பர் 43. கொர்க்கை என்னும் ஊர் அமைந்த மாவட்டம் எது? கொர்க்கை என்னும் ஊர் அமைந்த மாவட்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தூத்துக்குடி. ஆப்ஷன் சி தூத்துக்குடி. அடுத்து கொஷின் நம்பர் 44. மேரியின் ஆசிரியர் பெயர் என்ன? மேரியின் ஆசிரியர் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மிஸ் வில்சன். ஆப்ஷன் சி மிஸ் வில்சன்.
தேங்க்யூ டீச்சர்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது இயல் 5 செய்யுள் உரைநடை பகுதிக்கான வினா விடை தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பண்ணாக்கா இயல் 5 இலக்கணத்துக்குன்னு தனியாக வந்து பண்ணாக்கா வினா விடை வந்து இருக்குது. அந்த வீடியோ செப்பரேட்டாக வரும். நன்றி, வணக்கம்.